கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தான் வருஷம் தொடங்குற மாதிரி இருந்து அதுக்குள்ளால் 9 மாதம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா 3/4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுவும் அக்டோபர் தொடங்கியாச்சு. இந்த வருஷம் என்னமோ தெரில, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. எங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் பத்தலை, ஊழியம் செய்கிறதுக்கு பத்தலை, டே அண்ட் நைட்டு ஓடிட்டு கிடக்கிறோம். ஸோ கர்த்தர் இந்த 9 மாதங்களை நமக்கு அழகாக நடத்தி தந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தை தொடங்கினவங்க, இந்த செப்டம்பரை தொடங்கினவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி நம்ம கூட உயிரோடு இல்லை. அவங்கள காட்டிலும் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களும் மேன்மையானவங்களும் இல்லை. ஏதோ ஆண்டவருடைய கிருபை நம்மளை இன்றைக்கி பிழைக்க வச்சுருக்கு, வாழ வச்சுருக்கு. சரியா? அதுக்காக என் கூட சேர்ந்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 9 மாதங்களை கடத்தி தந்த ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அப்படியே சொல்லுங்கள் பாருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 10வது மாதத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் 9 மாதங்கள் நீங்கள் ஜெபிச்ச ஜெபங்கள் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த 10வது மாதத்தில் எனக்கு கிருபையாக இறங்குங்கன்னு சொல்லி ஜெபத்தோடு இந்த மாதத்தை நம்ம ஆரம்பிப்போம். துதியோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சரியா? சரி. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். இந்த 1ஆம் தேதி நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னால் நிறைய ப்ரோக்ராம்ஸை போட்டு வச்சுட்டு இன்றைக்கி இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும், இன்றைக்கி போகிற வழியில் இதை முடிச்சிடணும், இல்லைன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது இதை முடிச்சிடணும், கட்டாயம் இதுக்கு என்ன ஆகுது முடிவுன்றதை பார்த்துடணும், இன்றைக்கி ஒரு மெடிக்கல் செக்கப்பு பண்ணியே ஆகணும், இன்றைக்கி இந்த கோர்ட்டு கேஸுக்கு ஒரு விடிவு காலம் வந்தே ஆகணும் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராமை போட்டு வச்சுட்டு மைண்டில் ஏற்றி வச்சுட்டு இதுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 1ஆம் தேதி ஆண்டவர் உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நீ போகிற பாதையில் கோணல் மாணல் இருந்தால் நீ எளிதாக ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியாது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தில் கோணல் மாணல்கள் வந்து உன்னை திசை திருப்பி விட்டுருக்கலாம். உன் வழக்கை திசை திருப்பி விட்டுருக்கலாம். உன்னுடைய எதிர்காலத்தையே அதை திசை திருப்பி விட்டுருக்கலாம். உனக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திசை திருப்பி விட்டுருக்கலாம். உனக்கு வர வேண்டிய ஒரு நல்ல பிஸ்னஸை திசை திருப்பி வேறு எங்கேயோ அதை திருப்பி விட்டுருக்கலாம். இவை எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, கோணலானதை இனி நேராக்குவேன், செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா உனக்கு ஸ்ட்ரைட் ரூட்டை நான் வச்சிருக்கிறேன்ப்பான்னு சொல்கிறார். 40 வருஷங்கள் சுற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு 40 வருஷம் எடுத்தாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் ஈஸியாக போயிருக்கலாம், ஆனால் சுற்றி தான் போனாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கஷ்டம் நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு இனி ஸ்ட்ரைட்டாக சேர வேண்டிய டார்கெட்டை போய் சேர ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீ நினைக்கலாம், எனக்கு வேலை கொடுத்தாங்க, அதோடு சேர்ந்து டார்கெட்டையும் கூட கொடுத்துட்டானுங்களே, இந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நான் என்ன பாடுபடுறேன், என்ன கஷ்டப்படுறேன், இந்த 1ஆம் தேதியே இந்த மாதம் டார்கெட்டை நினச்சா எனக்கு வயரெல்லாம் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. டார்கெட் அச்சீவ் பண்ண ஆண்டவர் கோணலான பாதையை நேராக்கி செவ்வையான வழியில் ஒன்று கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக தாபரிக்கிற ஊரிலே கொண்டு போய் சேர்ப்பார். அப்படின்னாச்சுன்னா சேர வேண்டிய அந்த கோலை அச்சீவ் பண்ண கர்த்தர் உனக்கு உதவி செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கோணல் மாணல்களும் மாறும், வியாபாரத்தில் உள்ள கோணல் மாணல்களும் மாறும், உன் பிள்ளைகளுடைய படிப்பில் இருக்கிற கோணல் மாணல்களும் மாறி இனி தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர நேர் வழியை வலப்புறம் இடப்புறம் சாயாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஃபோக்கஸிங்கில் போய் நீ எதை அச்சீவ் பண்ணன்னு நினைக்கியோ அதை நீ சுதந்திரிக்க, அதை எடுத்துக்கொள்ள, அந்த வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். அதில் கடந்த நாட்களில் வந்து ஒரு சாட்சி அபிப்ரியா நாமக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டி, அது மட்டும் இல்லை அங்கே காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு 15,000 ரூபா தேர்வு கட்டணம் செலுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம்.
அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள், தோல்வி மேலே தோல்வி. அது மட்டும் இல்லை, சொல்லியிருக்கிறாங்க, செத்து போயிடலான்ற ஒரு முடிவு கூட அவங்க எடுத்துட்டாங்களாம். அந்த நேரத்தில் தான் நம்முடைய மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை குறித்து ஒரு சகோதரன் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு டெய்லி மங்கள வார்த்தை பார்க்க ஆரம்பித்தாங்களாம். அவங்களுடைய நொந்து போன இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது. அதை டெய்லி அதை பார்த்துட்டு தன்னுடைய காலங்களை நடத்த ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு ஆண்டவருடைய கிருபையினால் அந்த 15,000 ஃபீஸ் கட்ட கர்த்தர் ஒரு வழி திறந்தாராம். தொடர்ந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுத போய் ஏற்கனவே இருந்த அரியர்ஸு, தோல்வி அடைந்த சப்ஜெக்டு எல்லாத்தையும் அழகாக எடுத்து ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கி ஒரு நல்ல பிடெக் முடித்து நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னு அந்த பிள்ளைகள் ஒரு சாட்சி எழுதியிருக்காங்க. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, காலையில் இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் போகும்போது இன்றைக்கி கேட்ட வசனத்தின்படி கோணலானதெல்லாம் நேரம் ஆகும், கரடு முரடெல்லாம் சமநிலைப்படுத்தப்படும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டே உங்களை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் எதிலெல்லாம் நீ ஃபெயிலாகி கடந்தியோ, எதெல்லாம் கோணல் மணலாக ஓடிச்சோ அதெல்லாம் செவ்வாய்ப்படுத்தி எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைப்பேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், இந்த அன்பு மகள் அபிப்பிரியாவுக்கு யாரோ ஒருத்தர் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை சொன்னதுனால இன்றைக்கி அவளுடைய தோல்வி நீங்கி அவளுக்கு ஒரு பரத்திலிருந்து ஒத்தாசை கிடச்சிது. ஃபீஸை கட்டி அரியரை கிளியர் பண்ணி இன்றைக்கி ஒரு டிகிரியை வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போகிற அளவுக்கு ஆண்டவரோட தகுதிப்படுத்தியிருக்காரு. யாரோ ஒருவர் செய்த ஒரு நல்ல காரியம். அதே போல் நீங்களும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்னு சொன்ன அந்த கூற்றின்படியாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுறது அவங்களுடைய செத்துப்போன அந்த விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும். அது அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அவருடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் ஏற்றி வைக்கிற ஒரு விளக்காக இருக்கும். ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். எனவே இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. சரி, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்க கோணல் மாணல் எல்லாம் மாறி இனி நல்ல ஸ்ட்ரைட்டாக உன்னுடைய லைஃப்பை, உன்னுடைய கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்து வருஷத்தையும் இந்த மாதத்தையும் நன்மையை நல்லா முடிசூட்டி தருவார். சரியா? சரி. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கி யாருக்காவது பிறந்த நாளோ திருமண நாளோ இருந்ததுன்னா நீங்களும் இன்றைக்கி இந்த வார்த்தையை உங்களுக்கு இந்த நாளின் இந்த வருஷத்தின் திருமண நாள் மங்கள வார்த்தையாக, இல்லைன்னா உங்களுடைய பர்த்டே மங்கள வார்த்தையாக எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஜபியுங்கள். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். முதல்ல ஒருவேளை இந்த நாள் திருமண நாளையோ இல்லைன்னா பிறந்த நாளையோ நினைவு கூறுகிற பிள்ளைகள் இந்த மங்கள வார்த்தையை கேட்குறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நன்மையின் கரம் என் பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இவர்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி இவர்களுக்கு முன்னே நீர் போவீராக, தடைகளை உடைப்பீராக. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் நீங்கட்டும், வேலைக்கான தடைகள் நீங்கட்டும், இவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான படிப்பிற்கான தடைகள் நீங்கட்டும், ஊழிய தடைகள் நீங்கட்டும். நீர் இவர்களுக்கு முன் போய் எல்லா தடைகளை உடைச்சி நன்மையான காரியங்களின் பிள்ளைகளுக்கு செய்யும். கோணல் மாணல்கள் எல்லாவற்றையும் நீர் நேராக்கி செவ்வைப்படுத்தி என் பிள்ளைகள் தாபரிக்கிற ஊரிலே போய் சேரும்படிக்கு இவர்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றித்தார். இவர்கள் வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேர்வழியாய் போகும்படி சத்திய ஆவியானவர் இவர்களை சரியான பாதையிலே நடத்தும். இவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியிலே இவர்களை நடத்தி என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துவீராக. இன்றைக்கு போகிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக போகிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். காரியம் இவர்களுக்கு சாதகமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.